ஆத்மா நமஸ்தே டு ஆல். இன்னைக்கு நம்ம டேரோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங்கில் உங்களுடைய காதலில் வந்து ஒரு ரகசியம் வந்து மறைக்கப்பட்டுள்ளது. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ 2 பைல் இருக்குது. யாருக்காக இந்த ரீடிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நபரை நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இதில் எந்த பைல் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அதில் ஒரு பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 பைல் 2 2 பைல் இருக்குது. உங்கள் மனசு எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணீங்களோ அந்த பைல் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம். உங்க காதலுக்காக இப்போ நீங்க பயங்கரமா எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தீங்க. இந்த லவ்ல எப்படி இருந்தாலும் லவ் வரும், வராம இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, அந்த ஒரு மனநிலையில இருந்த ஒரு நபர் தான் நீங்க. அப்போஸ்னு உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்காக இப்போ நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ நாள் வந்து உங்களை நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆனா இப்போ வந்து என்னையே நான் கவனிக்கணும், அப்பதான் என் லவ்வும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்க லைஃபை பத்தி நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டா முழுமையா நீங்க புரிஞ்சிக்கல. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை அவங்க இப்போ அமைச்சு வச்சிருக்காங்க. இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஆனா உங்க பர்சன் வந்து அதே அளவுக்கு ஓப்பனா உங்ககிட்ட இருப்பாங்களான்னு கேட்டா ஓப்பனா உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. பைல் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிஷன் அதிகமா இருக்கும். அதாவது எப்பவுமே உங்க பார்ட்னர் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற பர்சன் கூட உங்களை கம்பேர் பண்றது, நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு சில நேரத்தில் வந்து வேற பர்சன் கூட வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறது, இந்த மாதிரி தான் 2 பேருமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த லவ்ல வந்து மெயின் வில்லியா இருக்கிறது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் தான் வந்து இருக்கு. ஏன்னா கம்பேரிஷன் வந்து அதிகமாக இருக்கு. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே, ஏன்னா பழைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் வந்து அதிகமாக கம்பேர் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு இந்த லவ்வை வந்து உங்கள் பர்சன் வந்து கொடுக்கல. லவ் கூட தான் கனெக்ஷன் அட்ராக்ஷன் எல்லாம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. உங்கள் மேலே அந்த அளவுக்கு இல்லை. எப்போவுமே நீங்கள் லவ்வை வந்து கொடுக்கறத விடையுமே வாங்குறதுல தான் அதிகமாக வந்து எஃபர்ட் போடுறீங்க.